அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2024 லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பெரிய முடிவு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவங்க தான் இனி அமைச்சர்கள் ஆவாங்க. அப்படி திமுகவில் யாருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலும் வெளியாகியிருக்குங்க. அதைத் தொடர்ந்து நிறைவடைந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் வியூகம் வகுக்க திரளக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் பேச போகிறாங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆலோசனை நடத்த போகிறாங்க, இந்த இந்திய கூட்டணியில் யார் யார் கலந்து கொள்ள போகிறாங்க, எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை பார்த்தீங்கன்னா முழுமையான விரிவான விளக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் அப்டேட்ஸை இன்னும் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். 2024 லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு. நாளை லோக்சபா தேர்தலில் கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகிறது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக அப்படி இல்லைன்னா என்டிஏ கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில கணிப்புகள் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. யோகேந்திரா யாதவ் போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை 2024 லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கு. இந்தியா கூட்டணியில் அமைச்சர்களாக வாய்ப்பு இருக்கக்கூடிய டாப் தலைவர்கள் லிஸ்ட் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது தோராயமான லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும். காங்கிரஸ் மூத்த எம்பி ராகுல் காந்தி பிரதமர் பதவிக்கான ரேஸில் இருக்காரு. அது தவிர அவருக்கு முக்கிய அமைச்சரவை கூட தரப்படலாம். அவர் உத்தரப்பிரதேசத்தில் ரெபோரேலி மற்றும் கேரளாவில் வயநாடு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் கனூஜ் தொகுதியில் களமிறங்கியிருக்காரு. இவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் மீண்டும் களமிறங்கியிருக்கார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் நிர்வாகி பொதுச் செயலாளர் எம்பி கேசி வேணுகோபால் ஆலப்புழா தொகுதியில் களமிறங்கி இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகளும் இருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் எம்பி சசி தரூர் திருவனந்தபுரம் தொகுதியில் களமிறங்கி இருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. ஆம் ஆத்மி மேற்கு டெல்லி வேட்பாளர் மஹபால் மிஸ்ரா அந்த கட்சியில் கவனம் பெறும் நிலையில் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம். திமுக சார்பாக எம்பி கனிமொழி தூத்துக்குடியில் களமிறங்கி இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. திமுக 3-4 அமைச்சர் பதவிகளை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. திமுக சார்பாக எம்பி ஆர் ராசா நீலகிரியில் களமிறங்கி இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால அமைச்சர் பதவியை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியிடும் பட்சத்தில் கிருஷ்ணகார் மேற்கு வங்க வேட்பாளர் மஹிவா மொய்த்ரா அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் சார்பாக YS ஷர்மிளா ஆந்திர பிரதேசத்தில் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்குது. அவர் கடப்பா தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர். அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தான் ஜாலூர் தொகுதியில் போட்டியிடும் அசோக் கெலாட் மகன் பைவவ் கெலாட் அங்கே அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. பெங்களூரில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் முன்னாள் MLA சௌமியா ரெட்டி பெங்களூர் தெற்குல
தேஜஸ்வி யாதவை தோற்கடித்தால் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் செந்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அம்ரோஹரா வேட்பாளர் டேனிஷ் அலி அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. சிபிஎம் சார்பாக மதுரை வேட்பாளர் சு வெங்கடேஷன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் சார்பாக வடகரா வேட்பாளர் சைலஜா டீச்சர் அமைச்சராகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைவடையக்கூடிய இந்த மக்களவை தேர்தலை வியூகம் வகுக்க திரளக்கூடிய இந்தியா கூட்டணி இன்று நடைபெறுதுங்க. மக்களவை தேர்தல் இன்றுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்துகிறாங்க. இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் மற்றும் 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்றுடன் முடிவடைது. இந்த நிலையில் மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக 28 கட்சிகள் இணைந்து அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இன்று புதுடில்லியில் கூடி ஆலோசிக்க போகிறாங்களாம். அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற போகிறது. இந்த கூட்டத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்பட அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள போகிறாங்க. இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வேண்டியிருப்பது மற்றும் ரெமல் புயல் பாதிப்பு மீட்பு நடவடிக்கை பணிகளை கூறி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாது அப்படின்னு தெரிவித்து விட்டார். மம்தாவை தவிர தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இன்று நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கல. திமுக சார்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க போகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் பரபரப்புக்கு இந்தியா தயாராகி வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்துகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆலோசனை அதாவது இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையை செய்து வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில தலைவர்கள் கலந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா 7 கட்டங்களாக நடந்து முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய 4ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகிறது அப்படிங்கிறதும் அன்று இரவே கிட்டத்தட்ட புதிய ஆட்சி அமைப்பது யார் அப்படிங்கிறது தெரிந்துவிடும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியினர் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு அந்த கூட்டணியால் இருக்கக்கூடிய தலைவர்கள் முழுமையாக நம்பக்கூடிய நிலை டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் இல்லத்தில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூடி ஆலோசனை செய்து வராங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், சரத் பவார், அகிலேஷ் யாதவ், TR பாலு பங்கேற்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி உள்பட பல தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதை இன்னும் சில மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முறைப்படி அறிவிப்பார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்காங்க, என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சில நொடிகளில் வெளியாகிடும். அதே மாதிரி இந்த கூட்டணி அப்படின்னு அதாவது வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜூன் 4 புதிய விடியலுக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணியிருக்காரு. ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னை எதிர்க்க யாருமே இல்லை அப்படிங்கிற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணிதிரளாக அது அமைந்திருக்கிறது என்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய அணியாக தேர்தல் களத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு. தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலமா இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்தெறிந்திருக்கும்
கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கு அப்படின்னும், வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் அப்படின்னும், இது தொடர்பாக இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுக சார்பில் கழக பொருளாளரும் நாடாளுமன்ற கழக குழு தலைவருமான TR பாலு பங்கேற்கிறார் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு.